இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஸ்டைல்ல மீன் குழம்புங்க. இதோட டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருந்தது. உடுப்பி ஸ்டைல் ரா மேங்கோ ஃபிஷ் கறி. நல்லா சூடான சாதத்துல இந்த மீன் குழம்பு ஊத்தி ஒரு வாய் வச்சீங்கன்னு வைங்களேன், வேற லெவல்ல இருக்குங்க. இப்பவே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரை பேன்ல வெந்தயம், மிளகு, சீரகம், கடுகு, மல்லி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா ஓமம், ஒரு 6, 7 காஞ்ச மிளகாவ சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது ஆறுனதும் மிக்ஸர் ஜார்ல சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சுக்கோங்க. இதுல வெங்காயம், 1/2 கப் அளவுக்கு தேங்காய், ஒரு 5, 6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன லெமன் சைஸ் புளிய கரைச்சு சேர்த்து மையா அரைச்சுக்கோங்க. இதை இப்போ ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தண்ணி சேர்த்து டைல்யூட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், பொடியா நறுக்குன இஞ்சி, பச்சை மிளகா, மாங்காய் பீசஸையும் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி பண்றதுக்கு நம்ம பிசுபிசுப்பு இல்லாத சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ண போறோம். நான் ஸ்டிக்கி, விட்டமின் ஏ, டி, இ இருக்கு. நோ கொலஸ்ட்ரால், ஈஸி ஃபார் டைஜஷன், கிளியர் அண்ட் லைட்டா இருக்கும். மறக்காம சன்லாண்ட் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மூடி போட்டு லோ ஃப்ளேம்லயே குக் பண்ணுங்க. நல்லா குழம்பு கொதிச்சு பச்சை வாசனை போனதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச மீனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் அந்த குழம்போட சேர்ந்து நம்ம மீன் குக் ஆனா போதுங்க. கடைசியா கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க. அட்டகாசமா இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க.